அமெரிக்காவினுடைய இராணுவ வரலாற்றில் 20 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய 2 விமானங்கள் எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. அதுதான் அந்த 2 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒன்று F-15E ஸ்ட்ரைக் ஈகிள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது A-10 வகை விமானம். அதனுடைய இன்னும் ஒரு பேர் வார்த்ஹாக் என்று சொல்கிறது. வார்த்ஹாக்ன்றது காட்டுப்பன்றி, அதுதான் வார்த்ஹாக்ன்றது. அதாவது அந்த விமானமும் காட்டுப்பன்றியும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். டெண்டனுடைய நடவடிக்கையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட காணொலிகளில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு கேள்வி இன்னமுமே பதில் தெரியாமல் அப்படியே நிற்குது. போன வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு கேள்விக்கான பதில் இன்னமும் காணப்படையலை. அது என்னன்னு சொன்னால், எந்த வகை ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த 2 விமானங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினார்கள்? இதுதான் அந்த கேள்வி. அது ஏதாவது நவீன ஆயுதமா, அல்லது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு நிலத்துக்கு கீழே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஆயுதமா, அல்லது ஈரானினுடைய உற்பத்தியா, அல்லது ஈரானுக்கு யாராவது கொடுத்தார்களா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குதானே. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ ஓரளவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. எனவே இந்த காணொலியில் நாங்கள் அது சம்பந்தமாகத்தான் விரிவாக பார்க்க போகிறோம். எந்த வகை ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த 2 விமானங்களையும் ஈரான் சுட்டிருக்க கூடும்? அந்த ஆயுதங்கள் ஈரானால் உற்பத்தி செய்யப்படுகின்றனவா, அல்லது ஈரானுக்கு யாராவது கொடுத்தார்களா? ஏன் சொல்லுங்க பாப்போம். கடந்த 1 மாதமாக இந்த வகை ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தல. அப்போ 1 மாதமாக ஈரானுடைய வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானங்களும் இஸ்ரேலினுடைய போர் விமானங்களும் தாராளமாக உள்நுழைந்து ஏராளமான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தன. அப்பெல்லாம் வெளியில் எடுக்காத இந்த ஆயுதம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியில் வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குதானே. எனவே இது சம்பந்தமாக நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். IRGC எனப்படுகின்ற இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வசனம் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இப்பொழுது புதிய வகை வான் பாதுகாப்பு பொறிமுறையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி அவ்வளவுதான் சொன்னார்களே தவிர விரிவாக விளக்கமாக அது என்ன வான் பாதுகாப்பு பொறிமுறை, அதனுடைய பேர் என்ன, விவரங்கள் என்ன என்று சொல்லி எதுவுமே சொல்லல. வான் பாதுகாப்பு பொறிமுறை என்று சொல்லிட்டு அவர்கள் விட்டுட்டார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் அமெரிக்க ஊடகங்கள் ஒரு சில கேட்டிருந்தது. அது சரி, உங்களுடைய 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, என்ன வகை ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கக்குள்ள அவர் சொல்லியிருக்கிறார், ஈரான்கிட்ட பெரிய அளவில் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. சும்மா தோளில் வச்சு ஏவக்கூடிய குறுந்தூர ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஷோல்டரில் வச்சு அடிக்கக்கூடிய குறுந்தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு விட்டுட்டார். அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார் சொன்னால், பெரிய அளவில் வான் பாதுகாப்பு பொறிமுறை இல்லை, சின்ன வான் பாதுகாப்பு பொறிமுறை தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியல, இந்த சின்ன வான் பாதுகாப்பு பொறிமுறை தான் மிக மிக ஆபத்தானது. அதாவது தோளில் வச்சு இயக்கக்கூடிய ஒரு தனி மனிதனால கையாளக்கூடிய இந்த வகையான சிறிய ஏவுகணைகள் இருக்குதானே, இதுதான் உண்மையிலேயே மிக மிக ஆபத்தானவை. ஏனென்று சொல்றேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஈரானை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை கொண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெரிய அளவில் கொண்டு நிறுவுற அளவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அதை எப்படியாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அளித்து விடுவார்கள். இப்ப அமெரிக்காட்ட இருக்கிற மாதிரி தாட்டோ அல்லது இஸ்ரேல் இருக்கிற மாதிரி அயன் டோமோ கொண்டு ஈரானால பொருத்த முடியாது. அப்படி பொருத்துறதாக இருந்தால் ஈரான் கையில அதிநவீன ஏராளமான விமானங்கள் தேவைப்படும். எந்த நேரத்திலும் அந்த விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனா ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடை காரணமாக இப்ப ஈரான்கிட்ட இப்ப அமெரிக்காட்ட இருக்கிற மாதிரியோ இஸ்ரேல்கிட்ட இருக்கிற மாதிரியோ பெரிய அளவு நவீன விமானங்கள் ஈரான் கையில இல்லை. எனவே ஈரான் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஈரான் எதையெல்லாம் உற்பத்தி செய்கிறதோ அதை எல்லாத்தையும் நிலத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் 300 அடி 400 அடி ஆழத்தில் வச்சு பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று ஈரான்கிட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் தரைக்கு மேலே கொண்டு வர முடியல என்றுதான். எனவே வான் பாதுகாப்பு பொறிமுறையை கொண்டு வந்து நிறுவினா அதை எப்படியாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மோப்பம் பிடிச்சு அதை அழிக்கிறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எனவே ஈரான் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ என்ன, தரைக்கு மேலே கொண்டு வந்து வச்சா தானே நீங்கள் அதை தாக்குவீங்க, நாங்கள் மண்ணுக்கடியில் வைக்கிறோம், 400 அடி ஆழத்தில் வைக்கிறோம், இப்போ தாக்குங்க பார்ப்போம் என்று சொல்கிற மாதிரி நிலத்துக்களை எல்லா வகையான ஆயுதங்களையும், அது ஏவுகணைகளாக இருக்கலாம், ட்ரோன்களாக இருக்கலாம், எதை உற்பத்தி செய்கிறார்களோ அதெல்லாம் மண்ணுக்களை தான் வச்சுக்கிறார்கள். எனவே இந்த வகை ஏவுகணைகள் தான் அவர்களுக்கு மிக பொருத்தமானவை. எனவே இந்த வகை ஏவுகணைகள், அதாவது தோளில் வச்சு அடிக்கக்கூடிய குறுந்தூர ஏவுகணைகள் தான் இன்றைய சூழ்நிலையில் ஈரானுக்கு மிக பொருத்தமான ஆயுதங்கள். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வெளியில வந்தாச்சு, தாக்குதல் நடத்தியாச்சு, மறுபடியும் கொண்டே வச்சுட்டு சத்தம் போடாமல் இருக்க வேண்டியதான். இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது சுகம், ஒளிச்சு வச்சுக்கிறது சுகம். எனவே
எனவே இந்த வகையான ஏவுகணைகளைத்தான் இப்பொழுது ஈரான் பாவிக்க ஆரம்பித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த வகையான ஏவுகணைகளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை சொல்றது மேன் பேட்ஸ் என்று சொல்லி. மேன் பேட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மேன் அண்டா மேன், அங்கால பேட்ஸ் என்று சொன்னீங்கன்னு சொன்னா போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதனுடைய சுருக்கம் தான் பேட்ஸ் என்று சொல்றது. எனவே மேன் பேட்ஸ் இலகுவாக தோல்ல வச்சு ஏவக்கூடிய ஏவுகணைகள். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் அவ்வளவுதான். எனவே சிறிய வகை ஆயுதம், குறைந்த அளவு ரேஞ்ச் என்றதுக்காக இதனுடைய ஆற்றலை நாங்கள் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. எல்லா வகையான விமானங்களையும் எவ்வளவு நவீன விமானமாக இருந்தாலும் இந்த ஏவுகணையால் சுட்டு வீழ்த்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் இது செயல்படுற முறை. இது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்காக தான் செயல்படும். சென்சார் அடிப்படையில் செயல்படும். அதாவது விமானம் தாழ்வா பறக்கணும். இதால் சுடுறதாக இருந்தால் விமானம் தாழ்வா பறக்கணும். ரெண்டாவது விமானம் அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடாது, ஓரளவு வேகத்தில் பறக்கணும். அப்படி பறக்கைக்குள்ள தாராளமாக சுட்டு வீழ்த்தலாம் என்று சொல்லப்படுது. எனவே ஈரான் இந்த வகையான ஆயுதங்களைத்தான் இப்பொழுது கையில் எடுத்திருக்கும் என்று சொல்லி நம்பலாம். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, இதெல்லாமே ஈரானினுடைய சொந்த தயாரிப்பா அல்லது யாராவது கொடுத்தார்களா? முதல்ல இந்த வகையான மேன் பேட்ஸை 1990ஆம் ஆண்டிலிருந்தே ஈரான் தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. 90ஆம் ஆண்டு முதலாக பரிசோதனை அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதான் மிஷா 1 என்று சொல்லப்படுற ஒரு ஏவுகணை. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மிஷாஸ் 1 என்று சொல்லி, இதுவும் அப்படித்தான் 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொண்டது. 90ஆம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்டது. பிறகு இதனுடைய ஒரு மேம்பட்ட வேர்ஷன், அடுத்த வேர்ஷன் மிஷா 2 என்று சொல்லி, அது 2006ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. முன்னைய வேர்ஷனை விட இது அட்வான்ஸ்ட் ஆனது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆனது, ஈரான் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஆயுதம் எது என்று சொன்னால் மிஷா 3 என்று சொல்லப்படுறது. அதுவும் 6 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச், ஆனால் மிகவும் அட்வான்ஸ்ட் ஆனது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தி பெரும்பாலும் எங்கேயாவது மலைகளில், மலை உச்சிகளில் இருந்து தாக்குதல் நடத்துறது தான் பெரும்பாலும் சாத்தியம் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் மலையில் உச்சியில் ஏறி நிற்கக்குள்ள இந்த மாதிரியான யுத்த விமானங்கள் தாழ்வாக தான் பறக்கும். மலையே உயரமாக இருக்கும்போது ஈஸி தானே. எனவே அன்றைக்கு வெள்ளிக்கிழமை F-15 சுட்டு வீழ்த்தப்பட்டதும் ஒரு மலைப்பகுதியில் தானே. எனவே மலைப்பகுதியில் விமானங்கள் தாழ பறந்திருக்கும் போல இருக்கு. என்னென்று சொன்னால் கடந்த ஒரு மாதமாகவே அமெரிக்காவினுடைய விமானங்களும் இஸ்ரேலினுடைய விமானங்களும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈரானுக்குள்ள தங்கட பாட்டில், தங்கட சொந்த வீட்டில் திரிகிற மாதிரி சுற்றி கொண்டே இருந்தவர்கள். என்னென்று சொன்னால் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, கீழே இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அப்போ அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கும்? இந்த F-15 நல்ல தாழ பறந்திருக்கு மலை உச்சியில். எனவே நல்ல கணக்கான ரேஞ்சுக்குள்ள விரைக்குள்ள கீழே இருந்து யாரோ ஒருவரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது பசிச் படையணியை சேர்ந்த ஒரு வீரரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் பசிச் படையணியை சேர்ந்த, பசிச் படையணின்றது உங்களுக்கு தெரியும், ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்காவல் படை என்று நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரர் ஷோல்டரில் இந்த ஆயுதத்தை வைத்திருக்கிற படம் உண்டு. இப்போ சமூக வலைத்தளங்களை வேகமாக பரவி கொண்டு வருது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். எனவே இந்த மாதிரியான வீரர்களால், பசிச் வீரர்களால் கூட இது சுடப்பட்டிருக்கலாம். ஏன்னு சொன்னால் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியான சுவமானது. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். தூக்கி தோளில் வைக்கிறீங்கள், லைட்டாக நிமித்தி பிடிக்கிறீங்கள், சுடுறீங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பயிற்சியில் கூட இதை ஆப்ரேட் பண்ண முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் வெயிட்டே ஒரு 10-15 கிலோவுக்கு மேலே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. எனவே பசிச் வீரர் ஒருவரால் கூட இது சுடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இந்த மாதிரியான ஏவுகணைகளை ஈரானுக்கு வேறு யாராவது கொடுத்து உதவி இருப்பார்களா? அந்த வேறு யாராவதுன்றது வேறு யாருமே இல்லை, ரஷ்யா தான். ஏன்னு சொன்னால் அதுக்கான சாத்தியங்களும் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பின்னணி கதை ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அதாவது 2025ஆம் ஆண்டு, போன வருஷம் டிசம்பர் மாதம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால் $600 மில்லியன் ஒப்பந்தம். எதற்கான ஒப்பந்தம் என்று சொன்னால் ரஷ்யாவில் இருந்து 500 லோஞ்சர்கள், இந்த மேன் பேட்ஸ் இருக்கு தானே, தோளில் வச்சு சுடுற ஏவுகணைகள், அந்த லோஞ்சர்கள் 500 லோஞ்சர்கள் நீங்கள் எங்களுக்கு தரணும். அதற்கு தேவையான குண்டுகள், மிசைல்ஸ் 2500 மிசைல்ஸ் எங்களுக்கு தரணும் என்று சொல்லி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. $600 மில்லியன் ஒப்பந்தம். அப்போ ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படுற வேபா என்று சொல்லப்படுற அதிநவீன இன்னும் நிறைய வசதிகள் கொண்ட இந்த மேன் பேட்ஸ், தோளில் வச்சு ஏவக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்கணும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னு சொன்னால் எப்போ கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தின்படி
2027 ஆண்டுக்கும் 2029 ஆண்டுக்கும் இடைப்பட்ட அந்த 3 வருடங்கள் இருக்குதானே, 27, 28, 29, இந்த 3 வருடங்களே வந்து கட்டம் கட்டமாக கொடுத்து முடிக்கணும். அதாவது 500 லோஞ்சர்கள், 2500 மிசைல்ஸ், இதுதான் அந்த ஒப்பந்தம். அப்போ அந்த ஒப்பந்தம் போட்டாச்சு தானே, காசெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு தானே. இப்போ திடீரென்று யுத்தம் ஆரம்பிச்சிட்டுது. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய யுத்தம். ஈரானை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் என்றதுக்காக ஈரான் வந்து போராடி கொண்டிருக்குது, நாட்டை காக்கணும் என்றதுக்காக. அப்போ சிலவள ரஷ்யாட்ட கேட்டுக்கலாம், இதுக்கு பிறகு எங்களுக்கு 2027 ஆண்டெல்லாம் தேவைப்படாது, எனவே பார்த்துக்குது வெள்ளனை தாங்க, புதுசாக உற்பத்தி செய்யாட்டியும் பரவாயில்லை, அதை நீங்கள் பிறகு செய்யுங்க, இருக்கிற பழச எல்லாத்தையும் தாங்கப்பா, நாங்கள் வச்சு அடிக்கிறோம் என்று சொல்லி சிலவள ஈரான் கேட்டிருக்கலாம். அதை வந்து ரஷ்யா கொடுத்துருக்கலாம். எதுவுமே வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் போன மாதம் மார்ச் மாத கடைசியில் வந்து ரஷ்யாவில் இருந்து ஆயுதங்கள், வெடிபொருட்கள் அடங்கிய ஒரு பெரிய தொடரணி வந்து ஈரானை நோக்கி அனுப்பப்படுகிறது என்று சொல்லி மேற்கு புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிச்சு அது ஊடகங்கள் அந்த செய்தி வந்து நான் வந்து அது சம்பந்தமாக ஒரு தனியே ஒரு விசேடமான காணொலி ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ரஷ்யாவிலிருந்து வெடிபொருட்கள் எப்படி ஈரானுக்கு வருது என்று சொல்லி. எனவே அந்த வகை ஏவுகணைகள் சில வேளை வந்திருக்கலாம், அதை வந்து ஈரான் பயன்படுத்தி இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி இப்ப ராணுவ ஆய்வாளர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய புலனாய்வு அமைப்புகளை வந்து முடுக்கிவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன வகையான ஆயுதத்தை ஈரான் பாவித்தது என்று சொல்லி. எனவே உண்மையிலேயே இந்த மேன்பேட்ஸ் வகை ஏவுகணைகளை ஈரான் பாவிக்க ஆரம்பித்திருக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ அந்த 82வது ஏர்போன் படையணி வந்து வானத்திலிருந்து தரை நோக்கி குதிக்கிற அந்த படையணி இருக்குத்தானே, அதை கொண்டு வந்து இறக்கப்புறம் தரையிறக்கப்புறம் என்று சொல்லி எல்லாம் செய்திகள் வந்து இருக்குத்தானே. அப்படியான சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கும் அந்த தரையிறக்க முயற்சியை வந்து முறியடிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான குறுந்தூர ஏவுகணைகள் வந்து மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.